நம்ம எல்லார்கிட்டேயுமே தவறான ஒரு எண்ணம் இருக்குது. கலராக இருந்தால் தான் அழகுன்னு. நிச்சயமாக இல்லைங்க. கலருன்றது ஒரு நிறம்தான், அது அழகு கிடையாது. இயற்கையிலேயே நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்குமே ஒரு அழகு குரோத்தும் இறைவன் நமக்கு படைச்சிருக்கான். அதை பாதுகாத்தாலே நம்ம தாங்க அழகு. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் கிளியோபட்ரா. சில பேர் நம்மளை திட்டினா கூட இவ அப்படியே கிளியோபட்ரா அப்படின்னு திட்டுவாங்க இல்லையா? கிளியோபட்ராவை நேரில் பார்த்துருக்கீங்களா? அவங்க அவ்வளோ கருப்பு. அவ்வளோ அவங்க அழகுமே கிடையாது. வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அழகுக்கு முதல்ல பேசப்படுறவங்களே அவங்க தான். ஏன் தெரியுமா? அவங்களோட ஸ்கின்னையும் ஹேரையும் அவங்க இயற்கையான முறையில் பாதுகாத்தது தாங்க. இயற்கையான முறையில் பால், தேன் இதெல்லாம் கொண்டு அவங்க பராமரித்ததுனால தான் எப்படி இயற்கை அவ்வளோ அழகாக தெரியுதோ அதே மாதிரி அவங்களும் நம்ம எல்லாருக்குமே அழகாக தெரியும். ஸோ கலர் ஆகணும்னு ஆசைப்படாதீங்க. உங்களோட கலரை அழகாக ஷைனிங்காக வைக்கணும்னு ஆசைப்படுங்க. அதுக்கேற்ற எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தான் உலகத்துலேயே ரொம்ப அழகு. எப்போவுமே ஸ்மைலிங்கோடு இருங்க, அது இன்னும் அழகாக இருக்கும். தேங்க்யூ.